அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஐ ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்ன அந்த எம்ஐ ப்ராடக்ட் என்ன டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எம்ஐ ரவுட்டர் 4C அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் லேபில் ஒர்க் பண்ண போனாவோ இல்லை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போனாவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் வந்து சன் டைரக்ட் ஏர்டெல் அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி 2 கொம்பு மாதிரி தூக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ரவுட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரவுட்டர் பார்த்தீங்கன்னா எம்ஐலையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. எம்ஐயில் இதோட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் மேக்ஸிமம் டார்கெட் வைக்கிறாங்க, இன்க்ளூடிங் ப்ரஷ் மொதல் கொண்டு சரிங்களா. வீடியோ வந்து சூன் ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த ப்ரஷ் வீடியோவும் கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரவுட்டர் அன்பாக்ஸ் பண்ணலாம், எப்படி இருக்குது என்ன இது அதை வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு அன்பாக்சிங் போட்டு ரிவ்யூ பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரவுட்டர். சொல்ல போனால் எங்கடா நீயே பிரித்து பாட்டே காமிச்சிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. மேலே வந்து அந்த அமேசான் ஒரு பிராண்டு போட்டு ஒரு கவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு கவருமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கவர் இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பில் ஒட்டி கொடுத்துட்டாங்க. அந்த அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அந்த இன்வாய்ஸ் ஸ்டிக்கர், அந்த ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டி கொடுத்து விட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதாங்க பேக்கிங்கு. அசால்ட்டாக யார் வேணாலும் உள்ளே இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு நமக்கு டெலிவர் பண்ணலாம். அதனால் வந்து மேபி வந்து இதோட பேக்கிங் வந்து நான் அந்த அளவுக்கு இந்த வாட்டி நான் லைக் பண்ணலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வாட்டி பேக்கிங் அவங்க கொடுக்கல. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பிளேடெல்லாம் தேவையில்ல, சும்மாவே உருவிடலான்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே இதை ரிமூவ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி 2 நாளில் வந்துருச்சுங்க. ஸ்பீடாக ஹை ஸ்பீடில் டெலிவர் பண்ணுறாங்க. பட் வந்து இது சேஃப்டியாக பண்ணலாமே இன்னும், அதுதான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் தான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டாங்க. வாவ், சும்மா டக்கராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ரேட் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிடுறேன். ஓகே, இது எங்கேருந்து நமக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ந்து தான் இது பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் ஸ்பீடாக நமக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. ஓகே, இதோட டாபிக் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஸ்மார்ட் ரவுட்டர் 4C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300 Mbps பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஹை பர்ஃபார்ம், அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா ரவுட்டர்லேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஆண்டனா இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 999, 1000 ரூபாய்க்கு ₹1 கம்மிங்க. இதை கேட்டால் வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இது உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இன்வாய்ஸ் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதோட அவுட்டர் அப்பீரியன்ஸ் எல்லாமே சொல்கிறேன். Xiaomi எம்ஐ. ஓகே, எம்ஐ ரவுட்டர் 4C. 4Cனா என்ன? எம்ஐ ரவுட்டர். ஓகே, 4Cனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டனாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பார்த்தீங்கன்னா 4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 300 Mbps ஹை ஸ்பீட், 300 Mbps பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த அமேசான் கமாண்டில் படிக்கிறப்ப என்ன ஒருத்தர் முக்கியமான ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பின்னையும் தனித்தனியாக போகிறப்ப அந்த 300 Mbps இல்லை மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்தியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாம் சேர்த்தி தான் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கப்ப மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 20 டிவைஸ்க்கும் 300 Mbps கிடைக்காது சரிங்களா. அதில் பாதியாக கிடைக்கும் சரிங்களா. அப்படி தான் உங்களுக்கு வரும். எடுத்தோடனே ஃபுல்லாலாம் கிடைக்காது. நீங்கள் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 300 Mbps கிடைக்கும். உங்களோட நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதையும் சொல்லிட்டேன் சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொவைடர் தான் சரிங்களா. ஜஸ்ட் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டை எமிட் பண்ணுது ரொம்ப தூரத்துக்கு, அவ்வளோதான் சரிங்களா. மற்றபடி வேறு இது வந்து ஒரு சிம் போடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க, அதை பார்த்துக்கோங்க. இனோவேஷன் ஃபார் எவ்ரி ஒன், அதாவது எம்ஐயோட டேக்லைன் சொல்லியிருக்காங்க. 4 ஆண்டனாஸ் ஃபார் வைட் ரேஞ்ச் கவர். பார்த்தீங்கன்னா 4 ஆண்டனாவே பார்த்தீங்கன்னா 3 ஆண்டனாவே எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக கவர் பண்ணும். இது 4 ஆண்டனாங்க. அதனால் வந்து செவுத்தையே பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் வந்து செவுத்தையே பெனிட்ரேட் பண்ணிட்டு கண்டிப்பாக போகும். நீங்கள் வந்து இன்னொரு ரூமில் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக டவர் கிடைக்கும். ஃபுல் கண்ட்ரோல் வயா எம்ஐ ஒய்ஃபை ஆப். நீங்கள் வந்து இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும், நான் வந்து இதில் தான் ஒர்க் பண்ணேன், அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிருக்கு, யார் யார் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கா, எப்பப்பெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, நான் வந்து எந்தெந்த டிவைஸை பிளாக் பண்ணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்லேருந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பூஸ்டட் ஃபார் ஹெவி டாஸ்க். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணும். இந்த டேக்லைன் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே காமனாக வரக்கூடியதான். மற்றபடி இது புதுசாலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணும். இந்த எம்ஐ ரவுட்டர் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.
பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுது ஓகே எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இந்த ரவுட்டரோட அமேசான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள்லேயே ஸ்பீடாக டெலிவர் பண்ணுவாங்க. உங்களுக்கு கேஷ்பேக் இருக்கும் அமேசான் பே பேலன்ஸுக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து வேறு ஏதாவது பின்னாடிலாம் சொல்லியிருக்காங்களான்னு அதுவும் பார்த்து சொல்லிடுறேன். ஸ்மார்ட் ரவுட்டர்னு சொல்லியிருக்காங்க, 3 ஸ்டெப் செட்டப்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த லாகின் அந்த அதை சொல்கிறாங்க. வைஃபை செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் கெட் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து நீங்கள் அந்த ஆப்பை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புது டிவைஸ் வந்து உங்களோட வைஃபைல கனெக்ட் ஆகுது, சும்மா ஏதாச்சும் ஒரு ஹேக்கர் ஜேமர் அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் மோட் அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது தான். ரீஸ்டோர் பாஸ்வேர்டு அதுவும் இருக்கக்கூடியது தான். ஸ்பீட் பூஸ்ட் இருக்குது. ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்காக இருக்கக்கூடியது தான் சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடல் R4CM சொல்லியிருக்காங்க. ஒயர்லெஸ் சப்போர்ட் 2.4 GHz பார்த்தீங்கன்னா வைஃபை அதாவது 300 Mbps தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எத்தனை போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போர்ட் பார்த்தீங்கன்னா 100 Mbps ஒயர்லெஸ் லேண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 100 Mbps லேண்ட் போர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்க, லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா ஒய்ஃபை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து ஒய்ஃபை விட உங்களுக்கு லேண்ட் கனெக்ஷன்லாம் ஸ்பீடாக இருக்கும் நெட்டு, அதான் சொல்கிறேன். ஓகே இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, நான் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா MI டெக்னாலஜின்னு போட்டிருக்காங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்தியாலையும் இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது சைனீஸ்லேயும் ப்ரொடியூஸ் ஆகுது. எல்லாமே ஒரு எடுத்துக்கலாம் சரிங்களா. இது கம்ப்ளீட்டாக ஒரு சைனீ ப்ராடக்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா QR கோட் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு. மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல. வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா சைட்லன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கொடுக்கல. மற்றபடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாஸாக இருக்குது. எனக்கு லைட் அந்த இடத்துல அடி வாங்கியிருக்கு, மேபி ஷிப்பிங்கில் அடி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே இப்போ வந்து இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தாங்க கத்தியே தேவைப்படுது, இவ்வளோ நேரத்துக்கு கத்திக்கு வேலையே இல்லை. இப்போ வந்து இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஒன் சைடு ஓப்பன் பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒரு சைடு தான் இருக்குது. ஓகே சூப்பர், 2 சைடும் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. எல்லா பக்கமும் ஓப்பன் பண்ணிட்டேனா பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம். ஓகேங்க நான் ஃபஸ்ட்டு பார்க்குறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்படியாவது சொல்லதான் கிழிஞ்சு போகுது, என்ன பண்ணுறது. ஐயோ பாக்ஸ் தானே போனால் போயிட்டு போகுது, பார்த்துக்கலாம் விடுங்க. பாக்ஸ் தானே பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சொல்ல வந்த கண்டென்ட்டை மறந்துட்டேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இன்னும் எதுவும் பார்க்கல. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். ஓகே இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த டப்பாவில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இதை வந்து நான் தூக்கி போட்டுறேன். ஓகே இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சென்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்காட்டி எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு கண்டிப்பாக. ஓகே அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் தட்டி விட்ருங்க. இப்போ வந்து நான் பார்க்குறேன், அப்போ தான் நான் ரிவ்யூ சொல்ல முடியும். டேங்கப்பா பார்த்தீங்கன்னா அப்போ நான் இப்படி இழுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி தான் இருக்குது கொம்பு, அதனால் வந்து இப்படி இழுத்துருக்கணும். ஓகே இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எம்ஐனா எம்ஐ தான். பேக்கிங்லாம் அடிச்சுக்கவே முடியலைங்க நம்ம பசங்களை, வேறு லெவலுங்க. சும்மா கெத்தாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து சும்மா அந்த கவர்லாம் மென்ஷன் பண்ணி ஏதோ சீரியல் நம்பர் மாதிரி இருக்குது. ஓகே இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். செம்மங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். எம்ஐயில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டருக்கு ஒரே ஒரு கலர் தாங்க இருக்குது, ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிளாக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பிளாக் கிடையாது, ஒரே ஒரு கலர் தான் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. உண்மையாலுமே நச்சுன்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் நோட்டிஃபிகேஷன் மாதிரி, அதாவது பல்பு தெரில சரிங்களா. அந்த இடத்துல ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. மேபி உள்ள லைட் ஏரியப்போ நமக்கு தெரியறது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் அந்த குளோபல் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிம்பிளும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா எம்ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கம்பி இருக்குது சரிங்களா. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 4 போட்டிருக்க மாதிரி ரவுட்டரே நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். சூப்பருங்க. இப்போ வந்து லைனாக வச்சு பார்க்கலாம், எப்படி சும்மா கெத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இது நம்ம ஆஃபீஸ்லேயோ இது நம்ம ரூம்லேயோ வச்சுருந்தோன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். சும்மா வெறித்தனமாக இருக்கும். வீடு ஃபுல்லாக உங்களுக்கு ஒய்ஃபை கிடைக்கும், உங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக ஒய்ஃபை கிடைக்கும். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3
4 போர்ட் இருக்குது. எந்தெந்த போர்ட் எது எதுக்குன்னு அப்படின்னு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து மோடம் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மோடம் வேறு, ரவுட்டர் வேறு. மோடம்னா என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட டெலிஃபோன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் இருக்கக்கூடிய பின்னை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபோன் பேசுகிறதுக்கு தனி, அது ஒரு தனி செக்ஷன், நீங்கள் நெட்வொர்க்கு தனி செக்ஷன், சரிங்களா, அதை வந்து தனியாக பிரிச்சுக்கும். இது வந்து என்னென்னா, அந்த மோடம்லேருந்து வரக்கூடியதை இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வைஃபை ஹாட்ஸ்பாட் மாதிரி இல்லைன்னா எக்ஸ்டெண்டர் மாதிரி யூஸ் ஆகும். அந்த மாதிரி தாங்க இதோட யூசேஜ். இது வந்து நீங்கள் வந்து நான் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு போர்ட் கொடுத்து நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய டேட்டா இங்கே வந்துட்டு இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. பவர் போர்ட் கொடுத்தாவே கண்டிப்பாக பவர் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ அதில் என்ன எதுன்னு பார்த்தரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசெட் பின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மொபைல் ஆப் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து ஒரு பின்னை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த லைட்டில் ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்து எப்பயும் போல் டிஃபால்ட்டான ஒரு பாஸ்வேர்ட் லாகின்ல வந்து கன்வெர்ட் ஆகிக்கும், சரிங்களா. ஓகே, பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துறேன். இதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 0.5. ஓகே, சூப்பர். உள்ளே இருந்து ஏதாவது தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே இருந்து என்ன தெரியுதுன்னா, இவ்வளோ பெரிய டப்பால் இவ்வளோ பெருசு தாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா போர்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ பெருசு தான் இருக்குது. பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை நடக்குது. ஓகேட்டா, நீ இப்போ வந்து நம்ம இதை ஓரம் கட்டிட்டு அடுத்து வந்து நம்ம சார்ஜர் எப்படி இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பிக்கலாங்க. இப்படி திருப்பலாம், பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா. எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான், எல்லா மோடம்லையும் இருக்கக்கூடியது இது. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம லைனை அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்தது அதை பார்ப்போம். உண்மையாலுமே என் கண்ணே பற்றும் போல் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சிங்கன்னா உண்மையாலுமே கெத்தாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, நமக்கு ஹாட்ஸ்பாட், மொபைல் ஹாட்ஸ்பாட்டே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மொபைல் ஹாட்ஸ்பாட்டே போதும், சரிங்களா. இன்னும் நம்ம அந்தளவுக்கு வரல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்தீங்கன்னா சும்மா டெக்கில் வேறு லெவலில் கலக்கலான்னு முடிவு பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஓகே, நான் என்னோடய ஹார்ட் ஒர்க் போடுறேன். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், அதான் சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இது அப்படியே கெத்தை இப்படி ஓரமாக வச்சிடலாம். ஓகே, வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பா, அதாவது வந்து மறுபடியும் உங்களுக்கு தான் இந்த டப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். இதுலேயும் எதுவும் இல்லை, அப்படியே இதெல்லாம் சைடில் போடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டிவி சண்டரைட்டில் ஒரு அடாப்டர் கொடுப்பாங்களா அதே மாதிரி தான் அடாப்டர் இருக்குது. பட் வந்து இது எம்ஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளைன் ஒயிட், சரிங்களா. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூம் க்ளீனாக இருக்கணும். இல்லைனா வந்து இதில் அப்படியே அந்த அழுக்கு படியும், இல்லைனா அந்த மேலே அந்த கவர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். ஓகே, இந்த அடாப்டர் பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்விட்சிங் பவர் அடாப்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு லெவலுங்க. இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் எம்ஐ கிடையாது, சரிங்களா. இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுறதில்ல. எனக்கு நல்லா, நான் ஒவ்வொரு விஷயத்தில் நல்லா நோட் பண்ணிட்டேன் எம்ஐயை. இது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் தான் இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா ஸ்விட்சிங் பவர் அடாப்டர் சொல்லியிருக்காங்க, மற்றபடி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ பாருங்கள் 12 வோல்ட் 500 mA. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு தேவையான இன்புட்டை இதில் கொடுத்துட்றாங்க, சரிங்களா. இதோட அவுட்புட் இதோட இன்புட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதோட ஒயர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மீட்டர்னு சொல்லலாம், சரிங்களா. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா அடாப்டர்லாம் நல்லா தாங்க இருக்குது. இது 2 பின் அடாப்டர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் இதில் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, சூப்பர். எப்படியே போட்டு விட்டோன்னா சும்மா மஜா காட்டும் கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை எனக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. சூன் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, சரிங்களா. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோட டியூரேஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படி இருக்கப்போ உங்கள் டேட்டாவை காலி பண்ணிடுது, அதுதான் மெயின் ரீசன், சரிங்களா. அது மூலியமாக என் மேலே காண்டாகிறீங்க. 10 நிமிஷம் வீடியோ போட்டுன்னா நாங்கள் வேறு எதிராக பார்க்குறது புரியுது. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 4Kலையும் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். உங்கள் ஃபோன் மேக்ஸிமம் 1080 இல்லைனா 720p வரைக்கும் செட் ஆகும். இல்லை நான் வந்து பியூர் ஹெச்டியாக அப்படியே வீடியோ சும்மா மஜாவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட லேப்டாப் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியில் போட்டிங்கன்னா 4K செட்டிங் இருக்குது, சரிங்களா. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், டேட்டாவை காலி பண்ணிடும். இல்லை எங்கிட்ட எக்ஸஸாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். சும்மா ஹெட்செட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வீடியோ அப்படி நச்சுன்னு இருக்கும். இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் தாங்க, அந்த பேப்பர் தான். அது நமக்கு தெரிஞ்சது தானே, நமக்கு வழக்கம் போல் படிக்க தெரியாது. படித்தோம்னா நாளைக்கு ஆகி போய் வீடியோ. சரி, அதுதான் பார்த்துக்குங்க. நான் அப்படியே ஒரு மேலோட்டமாக காமிக்கிறேன், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால் நான் இப்போ எப்படி இவ்வளோ நேரம் கத்தி சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான் இதில் வந்து 4 பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. வேறு என்ன சொல்கிறது, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கன் அழுத்திட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நச்சுன்னு இல்லை டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.